எண்ணங்கள், நினைப்புகள், மரப்புகள் யாருக்கோசரம் நடக்குது? திருஷ்யங்கள், அதாவது காணப்படுபவைகள், காட்சிகள். காட்சிகள் கண்ணுக்கு தானே காட்சி, காதுக்கு கேட்டல் தானே. காதினுடைய காட்சி என்ன? கேட்டல். நாக்கினுடைய காட்சி என்ன? சுவைத்தல். தொடுகை உணர்ச்சி உடலினுடையது, விரலினுடையது, மொத்த உடலினுடையது தொடுகை உணர்ச்சி, அதனுடைய காட்சி. ஏன் எல்லாவற்றையும் காட்சி காட்சி என்று சொல்லுகின்றோம்? ஏன் சொல்லுகின்றோம் பாத்தீங்கன்னா, அடிப்படையில மனம் என்பதே ஒரு கண்ணு. மனத்துல 5 புலன்களும் ஏவலாட்கள் போல சப்மிட் செய்து கொண்டே இருக்கின்றது. சப்மிஷன் நடந்து கொண்டே இருக்கின்றது மனத்தில். அதனால மனத்துக்கு மனம் ஒரு கேட்டலை கூட பார்த்தலாக கேட்டுக்கொண்டிருக்கின்றது. ஒரு சுவையை கூட அறிவதாக, என்ன அறிவு சம்பந்தமாக எண்ணம்னு வரும் பொழுது ஏதோ அறிவு கண் போல நம்ம நினைக்கிறோம். ஒரு சுவையை பத்தி நினைக்கிறோம். சுவையை பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு எண்ணம்ன்ற ஊடகத்தை உபயோகிக்கிறோம். உணர்ச்சியை புரிந்து கொள்வதற்கு, எடை போடுவதற்கு, அதை வைத்து விவகரிப்பதற்கு ஒரு கண்ணை வைத்துக் கொண்டு, உள்ளில் ஒரு கண். அது எங்க இருக்கு? எண்ணுபவனே, நினைப்பவனே கண். இது உண்மையா இல்லையா? சோ எல்லாமுமே புத்தி ஒரு கண்ணு, முகத்திலேயும் கண்கள் இருக்கு. இவைகள் ஏவலாட்கள், திருஷ்யங்கள். திருஷ்யங்கள்லாம் அறிவொடு பொருட்கள். அறிவொடு பொருட்கள் அறிபவனிடத்தில் இருக்கின்றன அப்படின்னு சொல்றாரு. இங்க அறிபவன் யாரு? புத்தியும் மனமும். ஆக்சுவலா புத்தி மனமா அறிபவன். அதற்கு பின்னாடி அந்த அனுபவத்திற்கு, அறிந்து கொண்டிருக்கும் அனுபவத்திற்கு, அறிவதற்கு, இயங்குவதற்கு, தவிர்ப்பதற்கு, இயங்குவதற்கு, இன்பமாக மாற்றுவதற்கு முயற்சிப்பவன் தானே. அவனுடைய முயற்சிகள்ல அவனுடைய வாழ்வு தானே இங்க புத்தி மனத்தின் இயக்கம். புத்தி மனங்களின் இயக்கம் அறிபவனான அகந்தையின் வாழ்வா இல்லையா? ஒட்டு மொத்தத்தில் உள்ளிருப்பவன் எவன்? அவன் தனக்கு வடிவம் கொடுக்கல, ஆனா உபகரணங்கள் சதா வடிவம் பெற்று பெற்று அவனை பிரதிபலித்துக் கொண்டிருக்கின்றன.